ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், என் தொண்டை கொஞ்சம் கட்டியிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3ஆம் தேதி இந்த வீடியோ இதுக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சேன், டைம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் லேட்டாக வருது. ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 3ஆம் தேதி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையா யூடியூப்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? நிறைய பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான், புரியுதா? உங்களுக்கு மட்டும்தான். அதாவது என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நம்பி நான் உங்களுக்கு நல்லது தான் செய்வேன் அப்படின்னு நினச்சி எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களே, அவங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ரெகுலராக என்னை பார்க்குற வியூவர்ஸ்க்கு மட்டும்தான். நம்ம குடும்பத்தை தவிர வேறு யாருக்குமே இதை நான் சொல்லலை. எவ்வளோ தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டோன்றவங்களுக்கு விட்டுறலாம், நம்ம சொல்லவே வேண்டாம். நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, நீங்கள் மட்டும் கேட்டுக்கோங்க போதும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா? அதாவது கும்பராசியில் இருக்கிற சனி மீன ராசிக்குள்ளே போக போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த சனி பயிற்சி நடந்துருச்சு. ஓகேங்களா? எப்பவும் போல் அந்த சனி பயிற்சிக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லியாச்சு. இந்த ராசி கஷ்டம், அந்த ராசி கஷ்டம், இந்த நட்சத்திரத்துக்கு கஷ்டம், அந்த நட்சத்திரத்துக்கு பிரச்சனை, இவங்கெல்லாம் இது பண்ணுங்கள், போய் அர்ச்சனை பண்ணுங்கள், சனிக்கு எள்ளு தீபம் போடுங்க, திருநள்ளாறு போங்க, குச்சனூர் போங்க, திருநள்ளாறு சனி இல்லை, இப்போது குச்சனூரில் இருக்கிற சனிக்கு தான் பண்ணணும், எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. வாக்கிய பஞ்சாங்கப்படி 6ஆம் தேதி சனி பயிற்சி, கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இதே சனி பயிற்சி போன வருஷமும் இதே கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி போகிறார் அப்படின்னு ஒரு பயிற்சி வந்ததா? அது என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருக்கணிதப்படி அந்த பயிற்சி நடந்தது. திருக்கணித பஞ்சாங்கப்படி அந்த பயிற்சி நடந்தது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பஞ்சாங்கம் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது கோள்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறது பஞ்சாங்கம் தான். இப்போ தான் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு ஜோதிடர்கள் பஞ்சாங்கம் பார்த்து தான் ஜாதகம் சொல்லுவாங்க. நம்மளோட ராசி கட்டத்தில் எந்த இடத்துல எந்த கிரகம் நிற்கிது அப்படின்னுலாம் பார்த்து தான் அவங்க ஜாதகமே சொல்லுவாங்க. முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் எல்லாம் கணிச்சு சொல்லப்பட்டுட்டு வந்துச்சு. அது கொஞ்சம் அவ்வளோ கரெக்டாக இல்லை, கொஞ்சம் மாற்றங்கள் அதில் இருக்கிறதுனால அந்த வாக்கிய கணிதத்தை திருத்தி எழுதப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த இப்போ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நைட்டு நமக்கு 12 மணிக்கு தான் நாள் தொடங்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நைட்டு 12 மணிக்கு ஏஎம் மாறிடும், 12 மணி வரைக்கும் பிஎம்மாக இருக்கும். அது உங்களுக்கு மாறிடும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு மேலே காலையில் 6 மணி வரைக்கும் பிறக்கிற எல்லாரோட ஜாதகத்துலேயும் எந்த தேதி போடுறது, முன்னத்து நாள் தேதி போடுறதா அடுத்த நாள் தேதி போடுறதாங்கிற குழப்பத்தில் எல்லாத்துக்கும் நட்சத்திரம் மாறிடும், லக்னம் மாறிடும், அதாயிடுச்சுமா இதாயிடுச்சுமா, கட்டத்தில் அந்த கிரகம் இங்கே இருக்குது இந்த கிரகம் இங்கே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாம் பேசி அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போது 17ஆம் தேதி ஒரு குழந்தை ராத்திரி 2 மணிக்கு பிறந்தா 12 மணிக்கே அது 18ஆக மாறிடும். சரிங்களா? ஆனால் அவங்க சொல்கிறது 17 2 மணி, நைட்டு 2 மணின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்துலேயும் இரவு 2 மணின்னு தான் எழுதியிருக்கும். ஆனால் அது 18ஆம் தேதி காலை விடிய காலை ஏஎம் ஆகிடும். அப்போ நட்சத்திரம் மாறும். சரிங்களா? அந்த பாதம் மாறும், நட்சத்திர பாதங்கள் மாறும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்படி தான் திருக்கணிதம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி சரியில்லாமல் இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணியை தான் பஞ்சாங்கம் எடுத்துக்குது. நமக்கு நைட் 12 மணிக்கு நாள் மாறுது. ஆனால் நமக்கு நாள் மாறுறதா நம்ம பஞ்சாங்கங்கள் காலையில் 6 மணிக்கு தான் எடுக்குது. அதனால் அந்த 6 மணி நேரம் பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வரும். ஓகேங்களா?
அப்படிதான் வாக்கி பஞ்சாங்கத்தில் கொஞ்சம் இந்த கிரகநிலைகள் மாற்றம் இருக்கிறதுனால இதை சரி பண்ணி கரெக்டாக இப்போ சயின்ஸும் வந்துட்டதுனால சயின்டிஃபிக்காக கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்போ திருக்கணிதமை எல்லா சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுது. சரிங்களா? அதன்படி பார்த்தோம் அப்படின்னா திருக்கணிதம் இப்போ பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் திருக்கணித முறைப்படி வர்ற பஞ்சாங்கம் தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், லேட்டிடியூட் லாண்டிடியூட் வந்து நம்ம ஜாகிரஃபியில் படித்தோம் இல்லையா, அதை வச்சு இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இன்னும் டீட்டெயிலாக தெரியணுன்னா யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்படி தான் திருக்கணிதம் வந்துச்சு. அப்படி வந்த திருக்கணிதப்படி இப்போ சனி எந்த சாரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் சனி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் இவங்க என்ன இன்னைக்கு வாக்கியத்தில் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்குள்ள சனி போகிறார் அப்படின்னா கும்பத்துடைய 3ஆம் பாதத்தில் இருந்து 4ஆம் பாதத்துக்கு தான் இப்போ சனி போகிறார் அப்படின்னு சொல்லி வாக்கியம் சொல்லுது. ஆனால் சனி வந்து ஏற்கனவே உத்திரட்டாதியில் இருக்கார். ஓகேங்களா? சரி, நான் இது தப்பு ரைட்டுன்னே சொல்லலை. திருக்கணிதப்படி சனி உத்திரட்டாதியில் இருக்கார். மே மாதம் உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்குள்ளே போக போகிறார் சனி. ஆனால் வாக்கியப்படி சனி இன்னும் பூரட்டாதியில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி வாக்கியம் சொல்லுது. சரி, ஓகே, இதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வாக்கியப்படி பார்க்குறீங்களா? வாக்கியப்படி பார்த்துக்கோங்க. திருக்கணிதப்படி பார்க்குறீங்களா? தாராளமாக திருக்கணிதப்படி பார்த்துக்கோங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் திருக்கணிதப்படி தான் பார்க்குறேன், திருக்கணிதத்தான் நம்புகிறேன். ஏன்னா எங்களுது கேபி மெத்தடுங்கிறது சார ஜோதிடம். அதனால் நான் ராசி மாறுறதை கூட எடுக்க மாட்டேன், நட்சத்திரம் மாறுறது தான் எடுப்பேன். நான் நட்சத்திர பலன் தான் போடுவேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? ஓகே, இது வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது போன வருஷம் இதே கும்பத்தில் இருந்து திருக்கணித முறைப்படி மீனத்துக்கு சனி மாறினப்போ நிறைய ஜோதிடர்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு போட்டாங்கல்ல. நாங்கள் பெரிய ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க போட்டாங்க. சரிங்களா? அதே ஜோதிடர்கள் இன்னைக்கு இந்த வருஷம் திரும்பவும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி போகுதுன்னு சொல்லி இந்த வருஷமும் பதிவு போடுறாங்க. எப்படி போடுறாங்க? எப்படி போட முடியும்? புரிஞ்சுதுங்களா? அது போன வருஷமே சொல்லிட்டீங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போயிடுச்சு சனி, அதுக்கு இந்த பலன், இந்த பலன், இந்த ராசிக்காரங்கள்லாம் இப்படி செய்யுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அப்படி கும்பிடுங்க, இப்படி கும்பிடுங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. அது எப்படி திரும்பவும் இந்த வருஷமும் அதே எப்படி சொல்கிறீங்க? அதே கும்பத்திலேருந்து மீனத்துக்குள்ளே சனி போகுதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஒன்றில் நில்லுங்க. ஒன்றா திருக்கணிதப்படி நில்லுங்க, இல்லையா வாக்கியப்படி நில்லுங்க. திருக்கணிதம்னும் வேணும், வாக்கியமும் வேணுமா? 2 பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஒன்னோட நிறுத்த முடியாதா? எதுதான் நமக்கு தேவையாக இருக்குமோ அதுக்கு போய்க்கலாண்ணா, அந்த மாதிரி. அதுக்கும் வீடியோ போடுறது, இந்த வருஷமும் வீடியோ போடுறது. இனி கரெக்டாக 2027 திருக்கணிதப்படி ரேவதியிலிருந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போவார், அப்பவும் போடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வாக்கியப்படி மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போவார், அப்பவும் போடுவாங்க. இது என்ன இது எனக்கு புரியல. என்ன வேணாலும் செய்யலாமா? ஒன்றை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்றா திருக்கணிதப்படி சொல்லுங்கள், இல்லை வாக்கியப்படி சொல்லுங்கள். நாங்கள் வாக்கியப்படியும் சொல்லுவோம், திருக்கணிதப்படியும் சொல்லுவோம். ஒருத்தரோட ஜாதகமெல்லாம் அப்படியெல்லாம் மாறாது. புரிஞ்சதுங்களா? ஒருத்தர் பிறந்த நேரத்தில் அவருக்கு என்ன நடக்குதோ அதுதான் வாழ்நாள் முழுக்க இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி ஓடி கும்பத்தில் உட்காந்துட்டு இருந்துட்டு இப்போ வாக்கியம் வருதுன்னு சொல்லி திரும்பி ஓடி உங்கள் மீனத்துக்குள்ளே உட்காந்துக்குவாரா? எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி முதலே பூரட்டாதியிலேருந்து உத்திரட்டாதிக்கே போயிட்டார். இப்போது இவங்க வாக்கியப்படி பூரட்டாதியிலேருந்து திரும்பி பூரட்டாதிக்கே தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சனி என்ன உத்திரட்டாதியிலேருந்து கிளம்பி பூரட்டாதிக்கு வந்துட்டு
அது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறப்ப திரும்பியும் பூரட்டாதி 3ஆம் பாவத்திலேருந்து பூரட்டாதி 4ஆம் பாவத்துக்கு போவாரா? போன வருஷமே சனி மீனத்துக்கு போயிட்டாரு. மீனத்தில் பூரட்டாதியிலேருந்து உத்திரட்டாதிக்குள்ளேயும் போயிட்டார். அந்த சனி வாக்கியத்தில் வேற மாதிரி இருக்குங்கிறதுக்காக சனி திரும்பியும் கும்பம் பூரட்டாதிக்கு வந்துட்டு இன்னைக்கு மீனம் பூரட்டாதிக்குள்ளே தான் போகிறாரா? போயிடுவாரா? உங்கள் சனி வந்து முதல்ல ஒரு தடவை போவார், திரும்பியும் இவங்க ஆசைப்படுறாங்கங்கிறதுக்காக திரும்பி ஒரு தடவை வந்துட்டு போவாரா? இப்போ எப்படி பலன் மாறுமா? நான் வாக்கியம் தாங்க பார்க்குறேன், வாக்கியப்படி இப்படி தாங்க நடக்கும்னு சொன்னால் ஓகே. இல்லை நான் திருக்கணிதத்தில் தாங்க பார்க்குறேன், திருக்கணிதப்படி இப்படி தான் நடக்கும்னு சொன்னாலும் ஓகே. ஆனால் நான் வாக்கியத்துக்கும் வீடியோ போடுவேன், திருக்கணிதத்துக்கும் வீடியோ போடுவேன்னா எனக்கு புரியல. யார் நீங்கள்? ஒரு ஸ்டாண்டில் உங்களால் நிற்க முடியாதா? இவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க தானே, எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்க தானே. என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், கேட்குறக்கு நீங்கள் இருக்கீங்கள. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த ராசி மாறுறது அப்படிங்கிறது, சனி பகவான் ராசி மாறுறார், எங்களுக்கு 7.5 சனி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல் 2.5 வருஷம் உள்ளே வருது, அப்புறம் உங்கள் ராசிலேயே இருக்குது, அப்புறம் வெளியே போகுது, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 7.5 சனின்னெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கோ உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் நட்சத்திரத்தின் மேலே சனி வரும்போது கொஞ்சம் ஏதாவது உடல்நல பாதிப்புகள், அதே போல் வயசானவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்குற மாதிரி சனி வருவார். இதுதான் நடக்குமோ தவிர 7.5 எனக்கு கஷ்டம், 7.5 எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அம்மா எனக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்துச்சுல்லம்மா அதனால் எனக்கு இப்படி இருந்துச்சுமா அப்படியெல்லாம் சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 7.5 சனின்னு ஒன்றும் கிடையாது. உங்கள் நட்சத்திரத்தின் மேலே சனி வந்தால் மட்டும் கொஞ்சம் ஏதாவது உடல்நல பாதிப்புகளை கொடுப்பாரோ தவிர வேறு எதுவுமே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. அப்புறம் இப்படி தான் 7.5 சனியோடு போகாது. திருக்கணிதத்துக்காக ஒரு 7.5 சனி, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வாக்கியத்துக்காக ஒரு வருஷம் திரும்பியும் சனி இருக்கும்பாங்க. அப்போ உங்களுக்கு 7.5 சனி இல்லை, இனிமேல் 8.5 சனி. புரியுதுங்களா? 7.5 சனி கிடையவே கிடையாது. நீங்கள் 8.5 வருட காலம் சனியை அனுபவிக்கணும். இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா திருக்கணிதத்தையும் எடுத்துக்கோங்க, வாக்கியத்தையும் எடுத்துக்கோங்க, 8.5 வருட காலம் உங்களுக்கு சனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. 7.5 இல்லை, 8.5 இல்லை, எதுவும் இல்லை. புரியுதா? உங்கள் அந்த பயிற்சி ஆகிற சனி உங்கள் நட்சத்திரத்து மேலே 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். எவ்வளோ? 30 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது ஒரு ரவுண்டு 27 நட்சத்திரத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு சனி உங்கள் நட்சத்திரத்தின் மேலே திரும்பியும் வர்றதுக்கு 30 வருடம் ஆகும். புரியுதுங்களா? அதனால தான் 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தவனும் இல்லைன்னு பழமொழி வந்துச்சு. அது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்கள் நட்சத்திரத்தின் மேலே வரும். உங்கள் 7.5 வருஷம்னா 22 வருஷத்துலேயே உங்களுக்கு சனி வராது. அப்போ சொல்லியிருந்தால் 22 வருஷம் வாழ்ந்தவனும் 22 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 22 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லைன்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி சொல்லலை. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்தின் மேலே அடுத்த ரவுண்டு சனி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். உங்கள் ராசிக்கு இல்லை, உங்கள் நட்சத்திரத்துக்கு. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு உங்கள் நட்சத்திரத்தின் மேலே சனி வரும்போது கூட நீங்கள் சனின்னு சொல்லிக்கோங்க. அதுவும் என் நட்சத்திரத்து மேலே சனி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 7.5 சனி அப்படின்றது ஒன்று கிடையாது. நீங்கள் இதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 8.5 சனி வந்துடும் உங்களுக்கு. புரியுதா? திரும்பி ஒரு வருஷ காலம், போன வருஷம் சனி போச்சு, போன வருஷமே நிறைய பேர்த்துக்கு சனி முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. மகரம்காரங்க எல்லாருமே எங்களுக்கு சனி முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க போன வருஷம். ஆனால் இப்போ மகரம்காரங்களுக்கு 6ஆம் தேதி தான் முடிஞ்சதுங்கிறாங்க. அப்போ ஒரு வருஷ காலம் சனியில் இருந்தீங்களா? அப்போ 8.5 வருஷம் சனி அனுபவிச்சிருக்கீங்க நீங்கள். கரெக்டு தானே? அதனால் தயவு செஞ்சு இந்த இதை நம்பாதீங்க. உங்கள் நட்சத்திரத்தின் மேலே சனி வரும்போது மட்டும் நம்புனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சனி உங்களுக்கு பண்ணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.